புதிய ஆத்திச்சூடி. கூடி தொழில் செய். எல்லோருமே ஒற்றுமையாக இருந்து ஒரு தொழிலை செய்ய வேண்டும். ஏன்னா தொழில் அப்படிங்கிறது நமது வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பகுதி. நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், அந்த பணத்தை கொண்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இதுதான் நமது வாழ்க்கையோட ஒரு நேர்கோடு. அப்போது அந்த பணம் நம்ம சம்பாதிக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா நேர்மையாக இருக்கணும். அந்த நேர்மையாக சம்பாதிக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா கூடி தொழில் செய்கிறதா இருக்கணும். ஒற்றுமையாக இருந்து தொழில் செய்ய வேண்டும். நம்ம எப்பயுமே நிறைய பேர் சேர்ந்து ஒரு தொழில் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நீயா நானா அப்படிங்கிற ஒரு ஈகோ இருக்கும். பணத்தை அவன் எடுத்துட்டானா இவன் எடுத்துட்டானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். சந்தேகத்துக்கே இடமில்லாமல் ஒற்றுமையாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை கொண்டு நம்ம தொழில் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நிம்மதியும் அதிகமான வருவாயும் நமக்கு கிடைக்கும். அந்த அதிகமான வருவாயை கொண்டு என்ன பண்ணணும், இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில், அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உணவாக இருந்தாலும் பரவாயில்ல, குடிநீராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இருக்கக்கூடிய ஒரு இருப்பிடத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கல்வியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நாம் உதவி செய்யலாம். கூடி தொழில் செய்யும்போது நமக்கு கட்டாயம் பணிச்சுமை குறையும். இதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. கூடி தொழில் செய்யும்போது நம்மளை பிரித்து விடுறதுக்கு யாரோ ஒருத்தங்க அந்த கூட்டத்தில் இருந்து நமக்கு வருவாங்க. அந்த பிரித்தாலும் சூழ்ச்சியில் மட்டும் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. சிக்கிக்கொள்ளாமல் நம்பிக்கையோடு இருந்து நாம் ஒரு தொழிலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வெற்றி கிட்டும் அப்படிங்கிறதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. கெடுப்பது சோர்வு. அடுத்தவனோட வாழ்க்கையை நம்ம கெடுத்து வாழவே கூடாது. நாம் எப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அதே போல தான் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். இந்த மாதிரி இப்போ யாருமே நினைக்கிறதில்ல. இதுதான் நிதர்சனமான உண்மை. நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா ஒரு வேலைக்கு போகணும், நான் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளாக வரணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் கணவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நான் எனது இது மட்டும்தான் எல்லோருடைய மனதிலையுமே இருக்குது. கொஞ்சம் மாற்றி யோசித்து பார்ப்போமே. இப்போ கோயிலுக்கே போகிறோம், கோயிலுக்கு போயிட்டு நான் எனக்கு அப்படின்னு சாமிக்கிட்ட வரம் கேட்குறத விட்டுட்டு ஒரு நாளாவது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக நாம் கேட்டிருக்கோமா? அவன் நல்லா இருக்கணும், அந்த பையன் ஒரு குறிப்பிட்ட ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்து வீட்டில், அந்த பையன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா படிக்கணும், அவனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், அவன் நல்ல ஒரு பெரிய வீடாக ஒன்று கட்டணும், அவன் ஒரு வாழ்க்கையில் நல்ல விதமாக செட்டில் ஆகணும். இப்படி என்னைக்காவது போய் நம்ம சாமிக்கிட்ட கேட்டிருக்கோமா? நாம் நம்மக்கிட்ட கேட்குறதும் மற்றவங்கள்ட்ட கேட்குறதும் சாமிக்கிட்ட கேட்குறதும் நமக்காக மட்டும்தான் இருக்கே ஒழிஞ்சு பிறருக்காக இருக்கிறதில்ல. பிறர் நலம் பேண வேணும். இதுதான் மனித இயல்பாக இருக்கணும். ஆனால் யாருமே அந்த இயல்பை கை கொண்டு வாழ்கிறதே கிடையாது. நாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் அடுத்தவனும் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு நல்ல செயல், ஒரு நல்ல எண்ணம் இந்த உலகத்திலேயே கிடையாது. நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அந்த குழி பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது. முன்னாடி ஒருத்தனை ஆகா ஓகோ உன்னைய மாதிரி இந்த உலகத்தில் இருக்க முடியுமா, உன்னைய மாதிரி இந்த உலகத்தில் பெருமை வாய்ந்தவன் இருக்க முடியுமா அப்படின்னு முகத்துக்கு நேராக புகழ்ந்துட்டு முதுகுக்கு பின்னாடி இவனை பற்றி தெரியாதா, இவன் இருந்த இருப்புக்கு இவன் இப்படியெல்லாம் வருவான்னு நம்ம கொஞ்சமாவது யோசித்து பார்த்தோமா அப்படின்னு சொல்லி பொறாமைப்படுறதை விட்டுறணும். நம்ம பொறாமைப்பட்டுட்டோம் அப்படின்னா அவனை வாழ்க்கையில் சாய்க்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் துணிவோம். அது நமக்கும் நல்லது இல்லை, அவனுக்கும் நல்லது இல்லை.
நமக்கு யாராவது இப்படி ஒரு கெடுதல் எண்ணத்தோட ஒரு செயலை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்குவோமா? கட்டாயம் ஏற்றுக்க மாட்டோம். அதனால் மற்றவங்களோட வாழ்க்கையை கெடுக்க கூடாது அப்படிங்கிறத தான் கெடுப்பது சோர்வு அப்படிங்கிற அந்த தொடரில் நமக்கு பாரதியார் கொடுத்துருக்கார். நன்றி.